இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 Year Blood War 37th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல பல வருடங்களுக்கு முன்பாக சோல் சொசைட்டில எவனோ ஒருத்தன் தன்னோட ஒய்ஃபுக்காக 2 ஹேர் பின் வாங்கிட்டு வந்திருப்பானா. ஆனா அந்த ஒரு ஒய்ஃபோ ஒரே ஒரு ஹேர் பின்னை மட்டும் தலையில குத்திக்கிட்டு உன்னை நான் வச்சுக்கிறேன், இன்னொன்னு நீ வச்சுக்கோ, ஏன்னா எப்படியும் நீ ஹாலோஸ் கூட சண்டை போட போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சோ அந்த ஹேர் பின்னை நீ கையில வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லன்னு சொல்ல, என்னடா ரொமான்ஸ் நடக்குது அப்படின்னு அங்க ஓரமா ஒரு பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹெட் கேப்டன் ஷன் தான். அந்த பெரிய ஆளு நம்ம ஷன்னோட அண்ணனா இருக்கும். சோ அவங்க வந்து ஷன்னோட அண்ணி. அவங்க அண்ணனுக்கு உண்மையாலுமே அவங்க அண்ணியை பயங்கரமா பிடிக்குமா, அதோட ரொம்ப சாஃப்ட் ஆயிட்ட போலயே அப்படின்னு கலாய்க்க, என்னது சாஃப்ட் ஆயிட்டனா, வேணா சொல்லிக்கலாம், அவளோட அன்புக்கு முன்னாடி நான் மென்மை ஆயிட்டேன்னு சொல்ல, அப்படியே ஷன் ஒரு மாதிரி அவங்களே பார்க்க கட் பண்ணா பிரசன்ட்ல ஷன் அவனோட பாண்ட் கைட ஏதோ சொல்ல வரும்போது அந்த பாரோ அவனை அட்டாக் பண்றான். என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த பாரோ திருப்பி வந்துட்டான். நான் தான் சொன்னேன்டா, அவங்கள மாதிரியான சோல் ரீப்பரோட பாண்ட் கை வச்சுட்டு கடவுளால் அனுப்பப்பட்ட என்னையெல்லாம் கொல்ல முடியாதுடான்னு அவன் திருப்பி உருமாற, ஹே நான் அவன் தலையை ஏற்கனவே வெட்டிட்டேன்ல, அப்புறம் எப்படி வந்தான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவன் பார்த்துட்டு இருப்பானா. அந்த பாரோ அந்த இடத்துல ஒரு கோழி மாதிரி ஒரு மாதிரி நிப்பானா. நம்ம ஹெட் கேப்டனை பார்த்துட்டு ரைட்டு விரக்தினா எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்டு, ஆனா உன்னோட அந்த ஒரு வெப்பனை வச்சுட்டு உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியல, ஈவன் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்தி என்னோட தலையை உடம்புல இருந்தே எடுத்த, அப்போ உன்னால எதுவும் பண்ண முடியல பாத்தியா, உன்ன மாதிரி பாவம் பண்ணவங்க தான் விரக்தியில ஆழ்ந்து போவாங்க, என்ன மாதிரி கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன், நான் ஒரு சாக வரம் பெற்றவன், உன்னால என் மேல கை கூட வைக்க முடியாது, நான் கடவுளோட ஒரு தூதன், அதிகமான உரிமைகளை பெற்றவன், உன்ன மாதிரி பாவம் பண்ண ஆளுங்கனாலலாம் என் முன்னாடி நிக்க கூட முடியாதுன்னு அவன் கையை பயன்படுத்தி அங்க ஏதோ பெரிய பீம் மாதிரி கிரியேட் பண்றான். அந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டது இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹெட் கேப்டன் தப்பிச்சிருப்பாரா, பரவாயில்லையே இவ்வளவு உதவ வாங்கினதுக்கு அப்புறம் போய் நீ எஸ்கேப் ஆகுறங்க போது, உண்மையாலே இந்த இடத்துல நீ ஒரு ஹெட் கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தன் தான், ஆனா இருந்துட்டு போகட்டும். அந்த இடத்துல நம்ம ஹெட் கேப்டனோட எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆயிருந்திருக்குமா. ஈவன் அவரோட பாண்ட் கை கூட போதும், நீ இவ்வளவு தூரம் போராடினதே வந்து போதுமானதுதான், இங்க இருந்து உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம எஸ்கேப் ஆயிரலாம், நீ கிவ் அப் பண்ணிரு, யாரும் உன்னை பிளேம் பண்ண மாட்டாங்க, ஈவன் நம்மளோட பான்காயினால கூட இதை எதையுமே பண்ண முடியாது, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உன்னை நான் இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அவரும் பயங்கர மாதிரி தெரியுமா. அப்ப டக்குன்னு யாரோ ஒரு எழுப்புற மாதிரி இருக்கும், பார்த்தா அது நனவோவா தான் இருக்குமா. சுயநினைவுக்கு வந்தவரு நன்றின்னு சொல்ல, ஐயோ அதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல என்னோட ஜான்பாக்டோ கொடுன்னு கேட்பா. அவளோட பிளேட யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாதியா, சீக்கிரம் அதை எடுத்து கொடு, நீ எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதன்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல பாரோ வந்து நிக்கிறான். என்னடா சும்மா ஏதோ நசன கத்திட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தேன், உன்னோட லூட்டன்ட் வந்து நிக்கிறாளா, இருக்கட்டும் உன்னோட கேப்டனும் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னை இங்கிருந்து போக சொல்லியிருந்தான், ஆனா நீ இந்த இடத்துல வந்து உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாம அதை இழக்கிறதுக்காக வந்திருக்க, எவ்வளவு பாவங்கள் தான் பண்ணுவீங்கன்னு அவன் சொல்லும் போது டக்குனு நம்ம ஷன் அவரோட பவர்ஸை பயன்படுத்த அந்த இடத்துல பயங்கர வெளிச்சம் வருது. அந்த பாரோனால இவங்களை பார்க்க முடியல, பாவிங்க மறுபடியும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு அவன் நினைக்க, பார்த்தா ஏதோ ஒரு இருட்டான இடத்துக்குள்ள 2 பேர் வந்திருப்பாங்க. ஹே நானா உனக்கு உன்னோட அம்மாவை பத்தி ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க, ஆமான்னு சொல்லுவாளா, எல்லா விஷயமானு கேட்க அதுக்கும் ஆமான்னு சொல்லுவா. எப்பவுமே நீ என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மறந்ததே கிடையாது, சரி உன்னோட ஜான்பாக்டோவை நீ எடுத்துக்கொண்டு சொல்ல, ஜான்பாக்டோ வந்து நிக்கும். அதுவே அந்த பாரோ இருக்கிறான்ல, அவன் வானத்துல பறந்துகிட்டு எங்கதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தேடிட்டே இருப்பானா. அவனோட தலையோட சைஸ் கூட அவனால மாத்த முடியுது, ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிடறான். ஓகே ரைட்டு, ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இருங்க, ஷேடோ இருந்தா தானே போய் ஒளிவீங்கன்னு சொல்லி ஏதோ பிரைட்டான லைட்டை உருவாக்க பார்க்க, டக்குன்னு அவனோட தலைக்குள்ள இருந்து நம்ம நனவு வரால கட் பண்ணா, நம்ம ஹெட் கேப்டன் ஷன் அந்த நனவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்னங்கிறத நானே சொல்லிடுறேன், ஏன்னா அது டைலாக் படி சொன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது. மேட்டர் என்னன்னு பார்த்தா, நம்ம ஹெட் கேப்டன் ஷன் 2 ஸ்வாட் வச்சிருந்திருப்பார்ல, டியூவல் ஸ்வாடுன்னு, அதுல ஒன்னு பார்த்தா அவர் மேல தொங்கிட்டு இருக்குது, இன்னொன்னு நம்ம நனவுக்கு பின்னாடி நின்று இருக்குது. பிளஸ் நம்ம நனவுக்கு சேர வேண்டிய ஒரு ஸ்வாடு பார்த்தா நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னு கிட்ட தான் இருக்குது. இவ்வளவு நாளா அவகிட்ட அதை கொடுக்காம ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. அது ஏன்னு பார்த்தா ஒரு நபருக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸா இருக்கும். நனவோட அம்மா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹெட் கேப்டனோட அண்ணனோட ஒய்ஃப் தான், அதாவது நம்ம ஹெட் கேப்டனோட அண்ணி. நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னோட அண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு நோபல் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு தாய்வழி குடும்பமா இருக்கும், ஏன்னா அவங்க குடும்பமே வந்து லைக் பெண்கள் தான் பிறந்துகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. அவங்க யாராவது மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அது வெளியில வேற ஃபேமிலில இருந்து ஒரு பையனை தான் வந்து மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல அந்த ஃபேமிலில ஒரு விதமான சாபம் ஒன்று இருக்கும். யாரெல்லாம் அந்த நோபல் ஃபேமிலி, அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரம் இறந்து போயிருவாங்க. அப்கோர்ஸ் அதே மாதிரி தான் நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னோட அண்ணனுமே சீக்கிரம் இறந்து போயிருந்திருப்பாரு. ஆனா அந்த டைம்ல அவங்க பிரெக்னண்டாவும் இருந்திருப்பாங்களா, திருப்பி அவங்க தன்னோட ஃபேமிலிக்கு போயிருந்தாலுமே தன்னோட ஃபேமிலியில இப்படி ஒரு சாபம் இருக்குது, மேரேஜ் ஆன கொஞ்சம் மாதங்கள்லயே வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க அப்படிங்கிறது மேபி எங்க ஃபேமிலியில இருக்கிற இந்த ஒரு ஸ்வாடு தான் காரணமா இருக்குமோன்னு சொல்லி அந்த ஒரு ஜான்பாக்டோவை ஆக்சுவலி நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னு கிட்ட சின்ன வயசா இருக்கும்போதே கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஸ்வாடை இவ்வளவு ஒரு சும்மா நம்ம ஹெட் கேப்டன் ஷன் வந்து பத்திரமா வச்சிருந்திருப்பாரு. எப்படின்னா அவரோட முதுகு
முதுகுல ஒரு ஸ்வாடு தொங்கிட்டு இருக்குது இல்ல, சோ அந்த ஒரு ஸ்வாடுக்கு ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு ஸ்வாட் இருக்கும். அதுதான் நனவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்குது. மேபி இது ஒரு பவர் ஸ்பிளிட்டா இருக்கலாம். இந்த ஸ்டார்க் அப்படின்னு ஒரு எஸ்பாடா நம்பர் 1 இருந்தான்ல, அவன் தன்னோட பவர் மூலமாவே லைக் 2 ஆளா வந்து பிரிஞ்சிருப்பான்ல அவனோட அசிஸ்டன்டாவே. சோ அந்த மாதிரி தான் 2 ஸ்வாடை வச்சிருந்திருப்பாரு அப்படிங்கிறது என்னோட ஸ்பெகுலேஷன். அந்த ஒரு 2வது ஜான்பாக்டோ அதோட பாடிக்குள்ள மறைக்க வைக்கப்பட்ட நம்ம நனவோவுக்கு சேர வேண்டிய நனவோட அம்மா நம்ம ஹெட் கேப்டன் ஷன் கிட்ட கொடுத்து ஒளிஞ்சு வைக்க சொன்ன அந்த ஒரு சோடை கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு சோடை என்னனாலுமே நனவோவுக்கு கொடுக்க கூடாது. நனவோட ஃபேமிலியோட சாபம் இந்த ஸ்வாடு மூலமா நனவோவுக்கு வரக்கூடாதுங்காட்டி தான் அவர் வச்சிருந்திருப்பாரு. ஆனா இப்ப இந்த ஒரு சோடை நனவோ வாங்க போறாங்க போது அந்த சாபம் அவளையே திருப்பி வந்து சேர போகுது. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து விரும்புறனும். அவன் இந்த மாதிரியான சாபங்களா இதை கேட்டு அப்படியே நக்கலா சிரிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சோடை வாங்கிட்டு போயிட்டு அந்த பாரவா ஏத்து நிப்பாலாம். என்ன லூட்டனட் பொண்ணு தனியா வந்து சண்டை போட போறியா அப்படின்னு அவன் நக்கல் பண்ணுவான். ஆக்சுவலி நம்ம நனவோட ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஜான்பாக்டோ அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. வெறும் ரிச்சுவல் இந்த மாதிரியான மேட்டர் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்வாடு மட்டும்தான், ஒரே ஒரு ஜான்பாக்டோ. அது என்னதான் ஸ்வாடுன்னு சொன்னாலுமே அதுல பிளேடு இருக்காது, கத்தி இருக்காது, அதை வச்சு யாரையும் அறுக்க முடியாது. ஆனா அந்த ஒரு ஸ்வாடை வச்சு நம்மளால கடவுளை கூட எழுத்து நிக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஒரு துணிக்கில இருந்து நனவோ ஸ்வாடை எடுக்கும் போது பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குமா, கண்ணு கூசுது அப்படின்னு ஒரு மாதிரி பண்ண கடவுள்களை எழுத்து நிக்கிற இந்த ஒரு ஸ்வாடு எல்லாத்தோடைய பவர்ஸையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இதை பார்த்து உன்னோட கண்ணு கூசுதுன்னா உன்னோட உடம்புல இருக்கிற லைட்டை தான் இதை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹே பாப்பா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல, ஆனா நீ என்ன கடவுள்னு சொல்ற வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பிங்கும் போது அவ திருப்பி அட்டாக் பண்றதுக்காக போறாளா. அப்பதான் பாஸ்ட்ல காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம நனவோட அம்மா அந்த ஸ்வாட நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னிட்ட கொடுக்கும் போது இது எங்க ஃபேமிலி மட்டும்தான் இந்த ஒரு கர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், எங்க ஃபேமிலியை தாண்டி வெளிய இருக்கிற யாருக்கிட்டையும் இந்த ஸ்வாட கொடுக்குற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருக்கிற நனவோ ஒட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னுமே ஒரு கேப்டனா மாறி இருந்திருப்பாரு. மத்த கேப்டன் எல்லாருமே வெள்ளை கலர் கோட்டு போட்டுட்டு இருக்க, இவர் மட்டும் ஒரு விதமான பொண்ணுங்க போடுற மாதிரியான ஒரு கிமோனோ ஒன்று போட்டு இருந்திருப்பாரு. அந்த ஒரு டைம்ல சோல் அகாடமில பார்த்தா நம்ம நனவும் படிச்சுட்டு இருந்திருப்பாள். அவளுக்கு இது யாரோ போட்டிருந்து நான் பார்த்த மாதிரி தெரியுது. கூடவே அந்த ஒரு ஹேர் பின் அது வேணா எங்க அம்மாவோடது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. சோ அவங்க அண்ணனோடது அவங்க அண்ணியோடது 2 ஹேர் பின் அவன் வச்சிருந்திருப்பான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா நனவோட அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு வயசானவங்க தான் நனவை எடுத்து வளர்த்திருந்திருப்பாங்களா. அவளுக்கு ஒரு அசௌச்சி கொடுத்து அதை தன்னோட சோடா மாத்திக்க பார்த்துருப்பா. பட் முடிஞ்சிருக்காது. இருந்தாலும் அவளுக்கு மேஜிக்ல நிறைய டேலண்ட் இருந்திருக்கும், அந்த கீடோ அப்படிங்கிற விஷயம். அதனால அதுல வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெட் கேப்டன் ஷன் அந்த டைம்ல ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருந்திருப்பாரு. அதே ஸ்குவாட்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. ஆனா அவ ஜாயின் பண்ற டைம்ல அவரு போட்டிருந்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் மாறி இருந்திருக்கும், கூடவே அந்த ஹேர் பின் இருந்திருக்காது. பட் கண்டிப்பா அந்த ஒரு ஸ்குவாட இந்த ஆளுகிட்ட தான் எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ நோட் பண்ணியிருந்திருப்பா. பிரசன்ட்ல நனவோ அவன் அட்டாக் பண்ண போகும்போது எந்த ஸ்குவாடாலையும் என்ன கட் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லுவானா. அதுலதான் ஸ்குவாடே இருக்காது, சும்மா கையில வச்சிருவா. பார்த்தா அந்த கை வந்து துண்டா போயிரும். இருந்தாலும் அவன் அச்சு நனவு பறக்க விட, என்னடா இது அந்த ஸ்குவாட்ல பிளேடே கிடையாது, இருந்தாலும் என்ன கட் பண்ணுது, கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்குது, அவளை முதல்ல முடிச்சிருவான்னு ஆல்மோஸ்ட் தன்னோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி அதே இடத்துல நனவோவை கம்ப்ளீட்டா சாம்பல் ஆக்கிடலான்னு முடிவு பண்ணுவானா. நம்ம ஷன் அப்படியே அமைதியாவே கொண்டிருந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. நம்ம கேப்டன் ஷீரோ இருக்கிறாருல, சோ இவங்க எல்லாம் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் லூட்டனட்டா இருந்திருப்பாங்க போல. அந்த டைம்ல தான் நம்ம நனவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து சென்ட்ரல் 46 ஒரு கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடுதல் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ஃபேமிலியோட ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெஷரா இருந்த அந்த ஒரு ஸ்வாட எங்க வச்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ அதனால அவங்கள ஒரு கிரிமினல் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டு இருப்பாங்களா. அவங்க அண்ணி இப்ப இறந்து போயிட்டாங்க. ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஈவன் நம்ம ஹெட் கேப்டன் ஷன்னோட அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு ஹேர் பின்ன நம்ம ஷன்னுக்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஏன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான விஷயத்த எங்கிட்டே கொடுத்துட்டு போறீங்க, எனக்கு சுமைகளை சுமக்க பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு அவன் நினைப்பான். இங்க நனவோ பாரவை எதிர்த்து நிற்கும் போது அவனோட பவர்ஸுக்கு முன்னாடி லைக் அவளுக்கு எவ்வளவு பெரிய ஸ்வாட் வச்சிருந்தாலும் அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா அப்பா நம்ம ஷன் வந்து அவளுக்கு சப்போர்ட்டுக்காக பின்னாடி வந்து நிப்பாரு. சோ இவளும் இது இறந்து போய் மறுபடியும் இந்த ஒரு ஸ்வாட் என் கையிலேயே வந்துச்சுன்னா திருப்பி அந்த பாரத்தை என்னால சுமக்க முடியாது, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த ஒரு ஸ்வாடை வச்சு அவனை முடிச்சு கட்டுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல நிக்கும் போது இதை கவனிச்சு அந்த பாரோவுமே டே என்னடா கேப்டன் நீ லூட்டனட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற, இரு உன மொத்தமா முடிச்சு கட்டிடுறேன்னு சொல்லி லைக் பயங்கரமா அவனோட பவர்ஸை வந்து திரட்டிக்கிட்டு இருப்பான் பயன்படுத்துறதுக்காக. நனவும் இது வரைக்கும் கேப்டன் எனக்காக எல்லா இடத்துலயும் நின்று இருக்காரு, ஈவன் இப்ப நான் கேப்டனை பார்க்க வந்தது கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறங்காட்டி தான். சோ இந்த இடத்துல நான் தைரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த பாரோ அவனோட பவர்ஸை பயன்படுத்துறானா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல பாதியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆனா கடவுளோட பவர்ஸையே ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த ஒரு ஸ்வாட் பாரோவோட பவர்ஸையே ரிஃப்ளெக்ட் பண்ண பாரோ அந்த இடத்துல பாதி துண்டாயிருவான். கடவுளோட சக்தியை எதிரொலிக்கிற இந்த ஒரு ஸ்வாட் எவ்வளவு பாவம் பண்றீங்கன்னு அதே இடத்துல பாரோ ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருவான்.
பண்ணிடுவான். அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சது. சரி மத்தவங்களை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஷன் அங்கிருந்து போக டக்குனு கால் சுலுக்கிட்டு இல்ல அப்புறமா போவோம்மா. பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ யா, தேங்க்யூ.